இன்றைக்கு எங்களுடைய நத்தர் ஒன்று கூடலுக்காக பல்வேறுபட்ட இடங்களில் வந்திருக்கின்ற நண்பர்கள், தோழிகள், தோழர்கள், உறவினர்கள், எங்களுடைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி. நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு சென்றது 1983ஆம் ஆண்டு, அதாவது 82ஆம் ஆண்டு ஏழு எடுத்துட்டு நான் 83ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்துக்கு, யாழ் பல்கலைக்கழகத்துக்கு சென்று நாங்கள் அந்த நேரம் தான் இனக்கலவரம் வெடிச்சது, போராட்டம் கூர்மையடைஞ்சதும் அந்த காலத்தில் தான். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடம் சென்றது நாங்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகிறதுக்காக. 82ஆம் ஆண்டு ஏழு எடுத்து நாங்கள் 84ஆம் ஆண்டு தான் எங்களுக்கு படிப்புகள் தொடங்கிச்சுது. அந்த காலம் எங்கள்ட தமிழ் சமூகத்தில், ஈழத்து தமிழ் சமூகத்தில் ரொம்ப மாற்றங்கள் ஏற்பட்டது. எங்களுக்கென்று சில ஒரு போராட்டம் ஏற்பட்டது, போராட்ட குழுக்கள் வந்துச்சுது, கலை, கலாச்சாரம், இலக்கியங்களில் கூட சில மாறுபாடுகள் ஏற்பட்டது. அந்த வழிமுறைகளுக்களால் வளர்ந்து வந்த எங்களுக்கு இந்த புலம்பெயர் நாடுகளில் நடக்கின்ற அரசியலை சில நேரம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிட்டுது. நான் சொல்ல வந்த விடயத்துக்கு முதல் ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னன்னு சொன்னால், அந்த காலத்தில் நாங்கள் சில முன்னோடிகளாக எங்களோட யாழ் பல்கலைக்கழகத்தில் சில பேர் இருந்துச்சுன்னா, அதில் எங்களுடைய பேராசான் நித்யானந்தன் அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க ஒருவர். நீங்கள் இந்த இடத்த கைதட்டணும். இதை நான் அவரை பெருமைப்படுத்துறதுக்காகவோ இல்லாட்டி அவரை முகமனாக சொல்லல, இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் என்றாலும் நான் அவரை சந்திக்க மாட்டேன்னு நான் எழுதின நாட்கள் இருக்குது. அவரை உண்மையில சொல்ல போனால் எங்களுடைய போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு என்றது யாழ் பல்கலைக்கழகத்தில் போராட்ட சிந்தனைகளை விதைத்தவர்கள் என்ற வகையில் இவர்கள் மிகவும் முன்னோடிகளாக இருந்தவர்கள். அந்த காலம் ஈழ மக்களின் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் யாராலையும் மறக்க இயலாது. ஏன்னு சொன்னால், ஒரு சுயநலவாத கும்பலாக இருந்த யாழ் குடாநாட்டு மக்கள், இப்படி சொல்றதுக்காக தயவு செய்து கோயிக்க கூடாது, நானும் அந்த குடாநாட்டை அப்படி ஒரு குடாநாட்டு மக்களுக்கு இடையில விடுதலை உணர்வை விதைத்த காலம் அந்த காலம். நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். என்னன்னு சொன்னா, அப்படிப்பட்ட யாழ் பல்கலைக்கழகத்தில் இவன் விடுதலை புலிகள் உருவாக எந்த விடுதலை போராளிகளும் அத்துமீறி நுழைஞ்சதில்லை. அவைகளுக்கு ஒரு சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருந்த, சுதந்திரத்தை போராடி பெற்றிருந்தவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் அமைப்புக்குள்ள யாரும், எந்த ஒரு அரசியல்வாதியும், எந்த ஒரு அரசியல் கட்சியும், இவன் எந்த தீவிரவாத கட்சியும் உள்ளுக்குள்ள போக முடியாத நிலைமை ஒன்றது. அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு விடுதலை விரும்பியலாக, சுயசிந்தனை உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். நான் யாழ் பல்கலைக்கழகத்தில் முகாமைத்துவ பட்டம் பெற்றேன். நான் அந்த பட்டம் பெற்றதை விட நான் அங்கே படித்த அந்த அரசியல் நெறி, சுதந்திர உணர்வை நான் இன்றைக்கும் பெருமையாக நினைக்கிறேன். யாழ் பல்கலைக்கழகத்தின் 50வது ஆண்டு விழாவை இங்கே கொண்டாடணும் என்று முன்னுக்கு கருத்து வச்ச ஆக்கள்ல நானும் ஒருத்தர். எங்கள்கிட்ட ஒரு குழு இருந்தது, நாங்கள் அதை பற்றி சிந்திச்சு கொண்டிருந்தோம் நாங்கள். ஆனால் இதே எதிர்பார்க்காத விதமாக யாரோ எல்லாம் இந்த பொன்விழாவை கொண்டாட முற்பட்டுச்சினோம். நான் யாரையும் விமர்சிக்கவில்லை. என்னி ஒரே ஒரு கேள்விதான் இருக்குது. என்னுடைய அம்மாவுக்கு நான் ஒரு 50வது இல்லாட்டி 100வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடணும் என்றா அது நான் தான் கொண்டாடுவேன். என்னுடைய மகளுக்கு, என்ற மகனுக்கு ஒரு கல்யாண வீடு நடத்தணுமே இருந்திருந்தா, யார் புரோக்கரா இருக்கலாம், யார் மாப்பிள்ளையை இன்ட்ரோடியூஸ் பண்ணின வேற இருக்கலாம், ஆனா அந்த கல்யாண வீட்டை நான் தான் நடத்தணும். அதுதான் என்னுடைய உரிமை, அதுதான் என்னுடைய பொறுப்பு. இதே கருத்தை தான் நாங்கள் ஆரம்பத்தில் வச்சினாங்க. அதாவது நீங்கள் உதவி செய்திருக்கலாம், நீங்க இந்த கருத்தை கொண்டு வந்திருக்கலாம், ஆனா பிரித்தானியாவில் வாழ்கின்ற யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்குத்தான் அந்த பொன்விழாவை கொண்டாடுகின்ற உரிமை இருக்குது என்றதை நாங்கள் வற்புறுத்தியிருந்தாங்க. இதை தவிர நான் இந்த நண்பர்கள் கூட்டத்தில் நான் இந்த பிள்ளையை செய்யலை. நான் சொல்றது நான் மட்டும் இல்லை, என்னோட
என்னோட சில நண்பர்களும் இருந்தார்கள். ஒன்றையோடு சொல்லிக் கொள்றேன் என்னன்னு சொன்னா, எங்களோட கூடின நண்பர்களோடு தெரியும் நாங்கள் கூட்டி அழைக்க இல்லை. ஐயோ நீங்களும் வாங்கோ, அவைக்கு எதிராக போய் போராடும் கொண்டு கேட்கல, இல்லாட்டி அவைக்கு எதிராக கருத்து சொல்லும் கொண்டு கேட்கல. யார் யார் இது தவறு உணர்ந்தார்களோ அவர்கள் எல்லாம் எங்களோட வந்துச்சுனா, ஒரு பக்கத்துல கொண்டாடினாலும் பரவாயில்ல, அன்றைக்கு ஒரு 4 மணிக்கு கூட்டம் கூடினா போதும் நச்சு ஒரு கூட்டம் இருந்து நான் தவறு சொல்லல. ஏனென்றா எங்கள்ட புலம்பெயர் வாழ்வு எங்களை அவ்வளவு சோம்பேறியாக்கிட்டது. சுதந்திர உணர்வுகளை மழுங்கடிச்சு போட்டுது, சுயாதீனமான உணர்வுகளை மழுங்கடிச்சு போச்சு. அதை நாங்கள் தட்டி கேட்டோம். பிள்ளை என்று சொன்னோம். எங்களோட நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் இதே மேடையிலே இதே மண்டபத்தில் எங்களோட கூடி 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 நண்பர்களாக இருந்தவர்கள் எங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள இல்லை. நாங்கள் அந்த சொன்ன கருத்துக்களுக்காக அவர்கள் எங்களை முரண்பாடான பகைவர்களாக, எதிரிகளாக, துரோகிகளாக பார்த்தார்கள். இப்போ நான் சொல்றேன் என்னடா, யாரிலையும் எங்களுக்கு தனிப்பட்ட கோபம் இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு கருத்து தான் என்னண்டா, முதல் எங்களோட சுதந்திரம் மதிக்கப்பட வேண்டும், எங்களுடைய சுயாதீனங்கள் மதிக்கப்பட வேண்டும். அதை விட எங்களுடைய சமூகத்துக்கு எங்களுக்கு இயலுமான அளவு நாங்கள் எங்களால் இயலுமான அளவு நாங்கள் அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும். நாங்கள் பெரிய கோடீஸ்வரர்களோ அல்லாட்டி நாங்கள் இந்த நாட்டை பிரட்டி போடுகின்ற அரசியல் வேலை உள்ளவர்களோ அல்ல. ஆனால் எங்கள்கிட்ட மனோபலம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, நீதி இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. இந்த பதவி என்று சொல்றது எங்களுடைய பேராசிரியர் சொன்னார், இந்த பதவி என்றது ஒன்றும் பெரிய அமெரிக்க ஜனாதிபதியின் பதவி, இது ஒரு சாதாரணமானது. நாங்கள் இந்த பதவி இந்த அமைப்பை உருவாக்கிக்குள்ள எங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும், வெளி மாவட்டங்களை சேர்ந்த பலரிடம் நாங்கள் அணுகியிருந்தோம். இந்த தலைமை பதவி எடுங்கள், நாங்கள் உங்களுக்கு பின்னணியில் நின்று உதவி செய்கிறோம், உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு செய்கிறோம்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் அவரை பிள்ளை சொல்லல. ஏனென்றா நண்பர்கள் இந்த முகத்தை முறிக்க வேண்டி வரலாம் என்றதுக்காக, இல்லாட்டி இன்னும் ஒரு பக்கத்து பழகினவர்கள் என்றதுக்காக, படித்தவர்கள் என்றதுக்காக அந்த பதவியில் எடுக்க கொஞ்சம் பின்தங்கிச்சினோம். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன சொன்னால், நாங்கள் சரியாக போகும் பட்சத்தில் எங்கள்ட கைகளை பலப்படுத்துவினோம், நாங்கள் ஒன்று சேருவோம். நாங்கள் இந்த அதாவது பல்கலைக்கழகம், யாழ் பல்கலைக்கழகம் என்றது நாங்கள் பெருமையோடு சொல்லலாம், இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அத்தனை தகமைகளும் கொண்ட ஒரு அமைப்பு. இந்த நாட்டில ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முதல் ரணில் விக்ரமசிங்க இங்க வந்திருந்தார். பேட்டி காண்றதுக்கு சில பேர் போயிருந்துச்சினம், எத்தனையோ பேர் போச்சினம். ஆனா யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதிகளை வெறும் அழைக்கப்பட இல்லை, போக இல்லை. ஏன், இதற்காக? உதாரணத்துக்கு பேராசிரியர் நித்யானந்தன் சேர போல ஒரு ஆள் அங்க போயிருந்தா அண்டையா நிலைமை வேறு ஒரு விதத்துல வந்திருக்கு. ஆனா அழைக்கப்பட, ஏன்? எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு இருக்க இல்லை. நாங்கள் எங்களுக்கு சண்டை பிடிச்சு யார் பொன்புலா நடத்துறது, யார் தலைவராக இருக்கிறது சண்டை பிடிச்சு கொண்டிருந்தவே ஒழிய நாங்கள் அதை செய்யல. ஆகவே நாங்கள் சொல்றோம் என்ன சொன்னா, யாரையும் குற்றம் குறைக்கிறது எங்களுக்கு பிரச்சனை, எங்களோட நோக்கம் இல்லை. இந்த நாட்டிலையும் ஐரோப்பிய நாடுகளிலையும் வாழுகிற எங்களுடைய நண்பர்களை ஒன்றிணைக்கிறது எங்களோட முதலாவது நோக்கம். கருத்து வேறுபாடுகள், பிளவுகளால் இருக்கிற அந்த நண்பர்களை ஒன்றிணைக்கிறது முதலாவது எங்களோட நோக்கம். இரண்டாவது நோக்கம் இலங்கையில் ஈழத்தில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள், அதாவது பின்தங்கிய பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் உயர்தர வகுப்புகளை படிக்க அவைக்கு தேவையான கல்விசார் உதவிகளை செய்கிறது எங்களோட இரண்டாவது நோக்கம். மூன்றாவது நோக்கம் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி பெற்றா பிறகு அவர்களுக்கு தேவையான கல்விசார் பொருள் சார்ந்த உதவிகளை செய்கிறது எங்களோட மூன்றாவது நோக்கம். நாலாவது நோக்கம் அவர்கள் பல்கலைக்கழக பட்ட படிப்பை முடித்தா பிறகு வேலை வாய்ப்புகளை தேடி போவைக்குள்ள அந்த தொழிற்திறனை வளர்த்து கொள்வதற்கான பயிற்சி பட்டறைகள், உதவிகள், அவைகள் அதாவது நிறுவனங்களையும் இந்த பட்டதாரி மாணவர்களையும் இணைக்கிறது எங்கள் அடுத்த நோக்கம். இறுதியா இன்னும் ஒரு நோக்கம் இருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த வெளிநாடுகளில், அதாவது ஐரோப்பிய நாடுகளையும் மேலத்தீய நாடுகளையும் வாழ்கின்ற எங்களுடைய டயஸ்போரா அமைப்பை நாங்கள் பலம் பொருந்திய ஒரு அமைப்பாக மாற்றுறதுக்கு நாங்கள் எங்களுடைய நடவடிக்கை எடுப்போம். இதான் எங்கள் நோக்கம். இப்போ நான் சொல்லல என்னன்னு சொன்னா, எங்களுக்கு ஏற்பட்ட பிளவு
ஒரு தனிப்பட்ட மனிதரால் ஏற்படுத்தப்பட இல்லை. ஒரு அரசியல் சக்தி எங்களை ஒன்றுபடாமல் எங்களை பலகீனமா வைத்திருக்கணும் என்ற காரணத்துக்காக யாரோ ஒருவர் யாரோ ஒரு சக்தி வந்து இதை இடைநடுவில் இருந்து அவன் அரசியலில் இருக்கு. அந்த சக்திகளை நாங்கள் உடைத்தறிஞ்சு இந்த எங்களோட ஒற்றுமையை நிலாட்டி எங்களோட பலத்தை நாங்கள் உருவாக்கி நாங்கள் ஒன்றுடைந்து எங்களோட செயற்பாடுகளை செய்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்கும். இது இதுக்காக நாங்கள் எங்களுக்கு பின்னால் வந்தாக்கள், அடுத்து வரக்கூடிய ஆக்கள், இப்போ இன்றைக்கு நாங்கள் 50 பேர் இருக்கிறோம், 100 பேர் இருக்கலாம், 75 பேர் இருக்கலாம், ஒரு 1000 பேரை சேர்த்து கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவோம். இதை தவிர இந்த எங்கள்கிட்ட இருக்கிற எங்களோட பதவி தலைவர், செயலாளர், எங்களோட குழு என்று சொல்றதெல்லாம் தற்காலிகமானதான். இந்த நிமிடம் தலைமைக்கு தகமையான யாரும் வந்தா, ஒரு குழு வந்தா இன்றைக்கே நாங்கள் அதை கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆகவே இதுதான் என்னுடைய திட்டம், எங்களுடைய கருத்து. மற்றும்படி இங்கே வாழ்ற நாங்கள் கூட இன்றைக்கு 60 வயதை தாண்டி இருக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு பொழுதுபோக்கு தேவையா இருக்குது. இந்த வயல் எங்களுக்கு ஒரு ஒன்றிணைவு தேவையா இருக்குது, ஒரு ஒன்று கூடல் தேவையா இருக்குது, எங்களுக்கு ஒரு சமூக சார்ந்த செயற்பாடுகள் தேவையா இருக்குது. அதுக்கு நாங்கள் ஒரு நட்பு ரீதியான கருத்துக்களை, அதாவது முரண்பாடுகள் என்று சொல்றது நட்பு முரண்பாடு, கொள்கை முரண்பாடு என்று இருக்குது. எங்களுக்கு வந்த நட்பு முரண்பாடுகளை களைஞ்சு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.